ஹலோ ஆல், இந்த வீடியோவில் ஒரு செட்டிநாடு ஸ்டைல் நண்டு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கிலோ அளவுக்கு நண்டை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு செய்கிற மசாலாவுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, அதோட 2 பட்டை, 2 பூ அதையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுலேருந்து ஒரு ஃப்ராக்னன்ஸ் வரும். ஸோ இந்த மசாலாவை நம்ம இதுக்கு மட்டும் இல்லை, சிக்கனுக்கு, நாட்டுக்கோழிக்கு கூட இந்த மசாலா நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதோட சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கொஞ்சமாக தேங்காய் எல்லாத்தையும் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு, பட்டை, பூ, கருவேப்பிலை, ஒரு நார்மல் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி இதையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அதில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், ஏன்னா ஆல்ரெடி நம்ம மிளகு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ சில்லி பவுடர் மட்டும் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அதையும் ஆட் பண்ணி அதோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி லைட்டாக ஒரு தடவை கிளறி விடுங்க. இந்த கேப்பில் நம்ம ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மசாலா, அதையும் எடுத்து இந்த ஸ்டேஜில் நம்ம இதோட ஆட் பண்ணிக்க போகிறோம். இதோட தேவையான அளவு தண்ணி, ஒரு 2லேருந்து 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே போதும். அந்த தண்ணியும் இதோடு சேர்த்து ஆட் பண்ணி விட்டுருங்க. இப்போது இந்த கிரேவி கொஞ்சம் ஓரளவுக்கு வாட்ரியான லெவலுக்கு வரும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் திக்காகும். கிரேவி நல்லா திக்கானதுக்கப்புறம் நண்டோட கலர் செக் பண்ணி பாருங்கள். அது ஒரு மாதிரி ஆரஞ்ச் கலராக சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா நண்டு குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொரியாண்டர் சேர்த்து அதையும் ஒரு தடவை கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோன்னா ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான செட்டிநாடு ஸ்டைலில் நண்டு மசாலா ரெடி. இதோட நம்ம சிம்பிளாக ரசம் வச்சு சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.